ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இன் யர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டியோட பொசிஷன் என்ன? ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு ரோலில் இருக்காங்க இப்போது பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த மூன் ஸ்டோன். Okay. Pile number 2, green color bracelet. Pile number 3, blue color. Okay. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. More than 1 பைல் எஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த மூன் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க? Oh, so you got a devil directly. Okay, so strong. Pile number 1. See, pile number 1, first of all வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை 2 லவ்வர்ஸ் இது மட்டும் கிடையாது. ஈவன் வந்துட்டு ஒரு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் கூட, உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் கூட இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் கூட தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ இல்லைனா உங்களுக்கும் வேறு ஒரு ஃபேவரட் கசின், ஃபேவரட் ரிலேட்டிவ் இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவுலேயும் ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது வரலாம். ஸோ நீங்கள் யாரோட அதிகமாக க்ளோஸான ஒரு பாண்டிங் ஷேர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஒரு பாண்டிங் அவங்களோட இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங், வெரி மச் மேனிப்புலேட்டிவ். அம்மா செம்மையாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது குயிக்காக ஏதாவது ஒரு தாட் வரும், யோசிக்கலாம் மாட்டாங்க. பயங்கர பேச்சு திறமை இருக்கலாம். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கும் நடுவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி பிரிக்கணும், எப்படி ஒருத்தவங்களை ஏற்றி விடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்சோ. அண்ட் உங்கள் விஷயத்தில் ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. நீங்கள் யார் கூடயும் பேசிடக்கூடாது, யார் கூடயும் வந்துட்டு க்ளோஸ் ஆகக்கூடாது, தனிமையாகவே இருக்கணும். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ஆரம்பத்தில் அவங்களோட பிகினிங் லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். நல்ல ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்களோட சேர்க்கை சரியில்லை. அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்க்கை சரியில்லை. அவங்களோட சிப்ளிங்ஸோ அவங்க பழகிற அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரிலேட்டிவ் 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் கண்டிப்பாக பாசிபிள். அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பர்சனாக இருக்கலாம். நல்ல சாமி கும்பிடுவாங்க, நல்ல வந்துட்டு ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அடிக்கடி கோயில் போவாங்க. நிறைய, அதாவது ஸ்பிரிச்சுவல்னு வர்றப்போ நல்லாவே செய்வாங்க. பட் அதே சமயம் வந்துட்டு இன்னொரு பக்கம் செய்யக்கூடிய பாவங்கள்ங்கிறது பயங்கரம்.
அவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினாவே வார்த்தைகளாலே வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் அள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பாய்சன் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினேட்டிங் நேச்சர் இருக்கு. அதாவது எல்லாருமே அந்த தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். யாருமே அவங்கள மீறி ஒரு விஷயம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் நல்லது நடந்தா எல்லாமே இவங்கள தான் கேட்டு செய்யணும். யார் வீட்டில் என்ன நடந்தாலும் இவங்கள தான் கேட்டு செய்யணும். எஸ்பெஷலி உங்களோட லைஃப்ல, உங்க லைஃப்ல எது நடந்தாலும் இவங்கள தான் கேட்கணும். எக்ஸ்ட்ரீம் டாமினேட்டிவ். அவங்களுக்குலாம் பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, அடிக்ஷன் இருக்கு. அண்ட் அவங்களோட லைஃபே வந்துட்டு நிறைய குறை சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் மறைச்சிருவாங்க. ஏன்னா பேச்சு திறமை பயங்கரம். அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு அகென்ஸ்டா நிக்க வைக்கிறது வந்து வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. இந்த பர்சன் வந்துட்டு இவங்களே வந்து ஒரு பயங்கரமா குழப்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல விட்டு என் லைஃப்ல விட்டு எப்போ தேர்ட் பார்ட்டி விலைக்கு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நீங்க தான் விலைக்கு வரணும். இந்த பர்சன் விலைக்கு போக மாட்டாங்க. நீங்க என்னதான் சண்டை போடுங்க, என்னதான் வந்து ஒரு பிரச்சனையே பெருசாக்குங்க, அந்த பர்சனுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஸ்ட்ரைட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு அவங்க பண்றது தப்புன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும். இந்த செய்யாதீங்கன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து பேசாதீங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள வராதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா போய் அவங்க பண்றது தப்புன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டியே வந்து அவங்களோட சிப்ளிங்கோ இல்லை அவங்க சைடு பர்சன் மூலயமாக வந்துட்டு கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி. ஸோ நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாலும் செய்வாங்க, என்னை விட்டு தள்ளி போங்க சொன்னாலும் போக மாட்டாங்க. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். அந்த பர்சனை விட்டு தள்ளிவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க உங்க மைண்டை. உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் யார் கூட அந்த ஒரு பாண்டிங்கை ஷேர் பண்ணுறீங்களோ, யார் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற வழி இல்லாமல் நீங்களும் அதில் வந்து மாட்டிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். அந்த விமன் கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பர்சன் ஒரு மேரிடா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் சில்ட்ரன் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட சில்ட்ரன் தான் டாப்ல நிற்கணும், நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட், ஒரு சில்லியான ஒரு தாட் இருக்கும். அதாவது அவங்களோட சில்ட்ரன் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட விஷயங்களை ஸ்பாயில் பண்றது, உங்களுக்கு வர லைம் லைட்டை வந்துட்டு கெடுத்து விடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான ஒரு மைண்ட் அவங்களுக்கு. இவங்க எப்போ என்ன பிளானோட வருவாங்கன்னே தெரியாது. சம்டைம்ஸ் பார்த்தா நல்ல செய்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வருவாங்க. அப்படியே ஒரு தேவையில்லாம உதவியெல்லாம் செய்வாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படியே அகெயின்ஸ்ட். எப்போ மாறுவாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த பர்சனோட பொசிஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தாலும் உங்கள் லைஃப்பில் பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நீங்கள் பல டைம் உங்கள் லைஃப்பில் விட்டு துரத்தணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸும் நடந்திருக்கும், நிறைய வார்த்தைகளும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அவங்க போகாமல் இருப்பாங்க, அவங்க போக மாட்டாங்க. நீங்கள் தான் தள்ளி வரணும். ரைட்? கொஞ்சம் வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப உங்களை வந்துட்டு சேட்னஸ்க்கு கொண்டு போயிடும். உங்க மைண்டே வந்துட்டு பிளாங்க் ஆயிடும். ரைட்? ரொம்ப நாளாக டாலரேட் பண்ணிட்டீங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து. ஸோ இனிமேலும் வேண்டாம். ஓகேங்களா? என்ன அவங்க கிட்ட அதிகமாக டாலரேட் பண்ண வரைக்கும் போதும், இனிமேல் டாலரேட் பண்ணாதீங்க. ரைட்? அந்த பர்சன் பற்றி நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் பற்றி நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி வரலாம்.
ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் பற்றியுமே நினைக்காதீங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு இதுதான். ரைட்? ஸோ அவங்கள பற்றி நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் ட்ரை பண்ணால் கூட வேஸ்ட் ஆஃப் டைம், யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு சில பீப்புள் கிட்ட வந்து நல்ல ஃபேஸ் காமிப்பாங்க, நல்லவங்க மாதிரி காமிப்பாங்க. பட் வெரி க்ளோஸ் டு ஒன், அவங்களால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட ட்ரூ ஃபேஸ் என்ன அப்படின்னு. பட் யாரும் வெளியே போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டையும் உங்களோட வேல்யூவும் சரி, இந்த பர்சனோட டபுள் கேமையும் சரி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே? ஸோ நீங்கள் அவங்க கிட்ட இருந்து விலகி வந்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை வந்துட்டு எடுத்துக்கோங்க, அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பையுமே வந்துட்டு சேவ் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ green color bracelet உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். So third party position in your relationship. So relationship anything, எது வேணாலும் இருக்கலாம். ஓகே? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரெண்டு லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலிக்குள்ளார, சிப்ளிங்ஸ்குள்ளார, இல்லை ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ்குள்ளார. ஓகே? ஸோ எனி கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். இந்த பர்சன், இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு சூப்பர் ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கர ஆக்டிவ் பர்சன், சம்டைம்ஸ் கொஞ்சம் கிளம்சி கூட. பார்ப்போம். ஓ சேம் ஹேங்க்டு மேன். So pile number 2. See, இந்த தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் வெரி மெச்சூர்ட் பர்சன், ரொம்ப காமா கால்குலேட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பிகாஸ் அவங்க வந்து இந்த டபுள் கேம் ப்ளே பண்ணுவாங்க. லைக் சைலண்டாக எல்லா வேலையும் பண்ணிட்டு வெளியில் அப்படியே நல்ல பர்சன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சீக்ரெட்டிவ் கைண்ட் ஆஃப் பர்சன். கொஞ்சம் ஃபினான்ஷியலி நல்ல ஸ்டேபிளாக இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். மேரீடாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த பர்சன் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சனோட பார்ட்னர் தான் வந்துட்டு வெரி மேனிப்புலேட்டிவ். இந்த பர்சனோட பார்ட்னர் ரொம்ப ரொம்ப மேனிப்புலேட்டிவ். அதாவது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள அள வைக்கலாம், அதில் வந்து ஒருத்தவங்க அள வச்சு சிரிப்பாங்க. இவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கலாம். 1 or 2 சில்ட்ரன் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 சில்ட்ரன் பாசிபிள். ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்களுக்குன்னு ப்ரே பண்ணணும்னு தோணுனா ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து ஆல்தோ மெச்சூர்டு அப்படின்னு இருந்தால் கூட இந்த இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஸோ குட் பி மேல் எனர்ஜியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பர்சனோட எய்தர் ஒய்ஃப் இல்லைன்னா அவங்களோட மதர் இல்லை அந்த சைடு ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் மேனிப்புலேட்டிவ். ஸோ அவங்க வந்து இந்த பர்சனை வந்து இந்த தேர்ட் பார்ட்டியை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ரைட்? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு இல்லை ஒரு ஜாலிக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் அதோட சீரியஸ்னஸ், அதோட விளைவுகள் வந்துட்டு ஆக்சுவலி புரியாது அவங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் பேசியே சமாளிச்சிடலாம். அவங்க எல்லா வேலையும் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க. பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு நெகட்டிவ் கர்மா நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க.
பிகாஸ் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி லைஃப்ல வந்து இந்த தேர்ட் பார்ட்டியும் சரி, அந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல இருக்கிற பீப்புளும் சரி, யார் மேனிப்புலேட் பண்றாங்களோ லைஃப்ல இது வரைக்கும் கஷ்டப்பட்டது கிடையாது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஈஸியா கிடைச்சிருக்கும். ஸோ அதனால லைஃப்ல வந்து பெயின்னா என்ன, லாஸ்னா என்ன, ஒரு சஃபரிங்னா என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்திருப்பாங்க. ஸோ அதனால அடுத்தவங்களோட வலி, அடுத்தவங்களோட கஷ்டம் எல்லாம் புரியாது. ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி அள வச்சுட்டு இவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு ஒரு நெகட்டிவ். அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஏதோ உங்க லைஃப்லயோ இல்லை இந்த உங்க யாரை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப்லயோ வந்துட்டு வெரி க்ளோஸா இருக்கலாம். வெரி க்ளோஸ். இது வந்து ஒரு ஜெலசினாலையும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜெலசி ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று பார்த்துக்கிட்டா தான் தான் டாப்பில் இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணுன்ற ஒரு மைண்ட் செட். ஸோ லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருக்கும் இந்த பர்சனுக்கு. கஷ்டப்பட்டிருக்கணுன்னே தேவையில்லை, எல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுக்கு. மேரேஜ்ல இருந்து, கெரியர்ல இருந்து, ஃபினான்ஷியல் எல்லாமே ஈஸி. நினச்சா அத்தனையுமே கிடைச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த இந்த அதாவது இந்த பர்சன் உங்களுக்கு அகெயின்ஸ்டா இப்போ நிற்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீங்களோ இல்லை உங்க பார்ட்னரோ இவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். உங்களை பத்தியோ இல்லை உங்க பார்ட்னரை பத்தியோ நல்ல ஃபுல்லா தெரிஞ்ச பர்சனாக இருக்கும். அதனால கரெக்டா அந்த வீக்னஸை பார்த்தே டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே இதை செஞ்சோம்னா இவங்க வந்து சஃபர் ஆவாங்க அப்படி தெரிஞ்சே பண்ணுவாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட வந்துட்டு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா கூட அப்படியே அமைதியாயிருவாங்க. இல்லை வேற யார் மேலே ப்ளேம் பண்ணிட்டு இந்த சேஃப் கேம் சூப்பராக விளையாடுவாங்க. வெரி மேனிப்புலேட்டிவ், டூ டார்க் எனர்ஜி. ஸோ இந்த பர்சனும் சரி, அவங்க அந்த தேர்ட் பார்ட்டியும் சரி, அந்த தேர்ட் பார்ட்டியோட பார்ட்னர் அதுக்கு மேல டாக்ஸிக், எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக். பிகாஸ் ஆக்சுவலி வந்துட்டு அவங்கள பத்தி பேச அந்த அவங்களோட எனர்ஜி வந்துட்டு கனெக்ட் பண்றப்பவுமே ரொம்ப டூ டார்க் அண்ட் நெகட்டிவா இருக்கு. உங்களுக்கு கோவப்படுத்துற அளவுக்கு வந்துட்டு செய்வாங்க. நீங்க இங்க கோவத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, சம்டைம்ஸ் அழுவீங்க, அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி பேட். பட் டெஃபினெட்லி அந்த பர்சன் இன்னைக்கு செய்யற இந்த கேம்கான கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட லைஃப்ல இருந்து அந்த பர்சன் விலகுவாங்களான்னா கிடையவே கிடையாது. உங்க வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குது, உங்க லைஃப்ல ஏதாவது நல்லது நடக்குதுன்னா டெஃபினட்டா கூப்பிடலனாலும் ஊருக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. நீங்க இன்வைட்டே பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்றுவாங்க. தனிப்பட்ட முறையில் பர்சனலா நீங்க வந்து இன்வைட் பண்ணல, வராதன்னு சொன்னா கூட வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு என்னடா நம்மளை கூப்பிடலையே ஆனா நம்ம போறோமே அந்த தாட்டே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டென்ஷன் உங்களுக்கு எடுக்கணும், நல்ல விஷயங்கள் வருது, அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்பாயில் பண்ணி அந்த ஒரு லைம் லைட்டுக்கு எடுத்து விடணும், அதுதான். காட் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ். எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்பவே எனக்கே வந்துட்டு சம்டைம்ஸ் என்னடா இப்படி கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ அந்த பர்சனை பற்றி நினச்சாவோ சரி, டைரெக்டாக பார்த்தா கூட அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ நெகட்டிவ் வரும். சம்டைம்ஸ் போய் சண்டை போடலாங்கிற அளவுக்கு கோவம் வரும். பட் வேண்டாம், எக்ஸ்ட்ரீம்லி வேண்டாம். பிகாஸ் இந்த தேர்ட் பர்சனை சுற்றி இருக்கவங்களுமே பயங்கர நெகட்டிவ். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இந்த பர்சன் உங்களோட ஒன்ஸ் க்ளோஸாக இருந்திருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி அவங்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நல்லது நினைப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு அதாவது ஆரம்பத்திலிருந்து நெகட்டிவ் கிடையாது, பட் சுற்றி இருக்கிற பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுல நெகட்டிவ் ஆனாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க, ஏதாவது ஒரு விஷஸ்னா கூட மனசார சம்டைம்ஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன்ல, இந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல இருக்கிற பீப்புள் இவங்களை மேனிப்புலேட் பண்ணாத வரைக்கும் கம்முன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி மேனிப்புலேட் பண்ணிட்டா உடனே உங்க சைடு வந்து இந்த டிராமா எல்லாம் பண்ண வேண்டியது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனை தள்ளி தான் வைக்கணும் நீங்க. அதே மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு ஆல்தோ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களோட லைஃப்ல ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த தேர்ட் பார்ட்டியுமே அவங்களோட ஓன் லைஃப்ல ஹாப்பியா இல்லை. ஸோ நானும் ஹாப்பியா இல்லை, மற்றவங்களும் யாரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்டைம்ஸ் சில்லி கைண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கும்.
அண்ட் சம்டைம்ஸ் இவங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ், பார்ட்னரோட ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கன்னா மற்றவங்கள வெறுப்பேற்றணும், அதுவும் எஸ்பெஷலி உங்களை வெறுப்பேற்றணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி சில்லி. எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு அவங்களோட சேஃப்டி, அவங்களோட நேம் ஃபேம் கெடாதபடி பண்ணுவாங்க. நீங்கள் போய் வெளியே போய் இந்த பர்சன் இதெல்லாம் எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்லி பாருங்களேன், யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, உங்களை தான் வந்துட்டு நெகட்டிவ் பர்சன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற பர்சனுக்கு மத்தியில் நல்ல ஒரு நேம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சைலண்ட்டாக ரிமூவ் ஆயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு டோட்டலி ரிமூவ் ஆயிருங்க. அவங்களோட ஈவில் ஐ கூட உங்கள் மேலே வேண்டாம், டெஃபினெட்லி வேண்டாம். அவங்க மெச்சூர்டு பர்சன், அதாவது மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும், பட் அவங்க சைடில் இருக்க பீப்புளுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, இந்த தேர்ட் பார்ட்டி சைடில் இருக்க பீப்புள். ரைட், ஸோ ஸ்டே சேஃப். இது வந்து நாட் ஹெல்தி, நாட் குட். ஓகேங்களா, நீங்கள் தள்ளி வந்துடுங்க. ஸோ உங்கள் லைஃப், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்க பொசிஷன் ஸ்ட்ராங் கிடையாது. நீங்கள் தள்ளி வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம். நீங்கள் ஒதுங்கி வந்துட்டீங்க அப்படின்னா அதோட பவர் கம்மியாயிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இல்லை, பட் ஆனால் நீங்கள் இடம் கொடுக்காம இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பவர் கிடையாது. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா தான் பவர். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈஸியாக வந்து தள்ளி வைக்கலாம் அவங்கள உங்கள் லைஃப்பில் இருந்து. ஓகே, ஸோ டூ தேட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ ப்ளூ கலர், உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பார்ட்னர் மட்டும் கிடையாது, உங்களோட லவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், சிப்ளிங்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், கசின், யார் கூட வேணா இருக்கலாம். நீங்கள் யார் கூட அந்த பாண்டிங் ஷேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் வர்ற பர்சன், அவங்களோட பொசிஷன் என்ன, தேர்ட் பார்ட்டி. சரி, இந்த தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் காம் எனர்ஜி மாதிரி இருக்கு, வெல் ஆர்கனைஸ்ட், நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சனாக இருக்கலாம், நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாகவும் இருக்கலாம். பார்ப்போம். ஓகே, pile number 3. See, இந்த person வந்து எப்படின்னா, அவங்களுக்கு லவ் கிடைக்கல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு லவ் கிடைக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு கிடைக்க விட மாட்டாங்க. பயங்கர ஜெலசி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவ், ரொம்ப காம்படிட்டிவ். அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நானே எல்லாமே செய்கிறேன். ஒரு ஃபீமேல் எனர்ஜி பாசிபிள், மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2 விதத்தில் காமிக்குது. ஒன்று வந்துட்டு எங்கள் எனர்ஜி இருக்குது, எங்கள் எனர்ஜி இன் சென்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் மேரிடாக இருக்கலாம், ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளார அப்போ கூட மேரிட் ஆயிருக்கலாம். அந்த பர்சனும் காமிக்குது. அதே மாதிரி ஒரு மதர் ஏஜில் இருக்கிற பர்சனுமே வந்துட்டு காமிக்குது. பட் ஃபீமேல், ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி 2 பர்சன் காமிக்குது, யங் எனர்ஜி அண்ட் ஓல்டு பர்சன். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நானே செய்வேன், எல்லாமே அந்த நேம், ஒரு வேலை செஞ்சால் கூட அதோட பேரு புகழ் எல்லாமே தனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சன். எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்கிட்ட தான் எல்லா நாலேஜும் இருக்குது, என்னை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு நாலேஜும் இல்லைன்ற மாதிரி பயங்கரமான ஒரு தாட் இருக்கும். தான் தான் பெருசு, மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படி இல்லைங்கிற மாதிரி யோசிப்பாங்க. லைஃப்பில் வந்துட்டு இந்த பர்சன் தனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு இந்த பர்சனுக்கு பிகினிங்கில் அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். பட் ஆனால் வந்து அது அந்த பாதிக்கு மேலே வந்துட்டு அது அகெயின்ஸ்டாக போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்படின்னா,
நீங்கள் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டீங்க, அவங்களாவே எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, எல்லா முடிவும் தப்பு தப்பாக எடுத்துருவாங்க. நீங்கள் வார்ன் பண்ணாலும் சரி, உங்களோட லவ்டு ஒன், உங்கள் ஓன் ஃபேமிலி வார்ன் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. பட் அவங்க லைஃப் இந்த மாதிரி அவங்க நினச்சபடி இல்லை, ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அந்த கோபத்தை அப்படியே உங்கள் மேலே காமிப்பாங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் காமிப்பாங்க. இந்த ஜெலசி காம்படிஷனில் அப்படி தான் வரும். அதாவது அவங்க லைஃப்பில் நல்லது நடந்தால் உங்களை வந்து ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. நான் தான் டாப்பு, எனக்கு தான் எல்லாம் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குது, உனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுவே ஆப்போசிட்டாக அதே அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா உங்களை ஒரு காம்படிட்டராக பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி எனக்கு எதுவும் நடக்கல, இவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருப்பாங்க, நல்ல எஜுகேட்டட், நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் தான். பட் மெச்சூரிட்டி கிடையாது. அதாவது வெளியில் மற்றவங்க பார்க்குறப்போ இவங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன், எல்லாம் தெரிஞ்ச பர்சன்ங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெச்சூரிட்டிங்கிறதே கிடையாது, லைஃபோட ரியாலிட்டியுமே கிடையாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதான் கரெக்டு, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் கரெக்டு. தப்புன்னு சொல்லவும் கூடாது, யாரும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இதை செய்யன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதான் செய்வாங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் டைரெக்டாக ஆக்சஸ் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலைன்னா கூட எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களை பற்றி நினச்சாவோ, உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி நினச்சாவோ, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கே, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஃபீவர் வந்துடும். நார்மலாக இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்ஸ்டன்டான நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் ஓடிட்டே இருக்கும். என்னடா நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் வந்து எனக்கு இப்படி? கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்குதுங்கிறதும் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நல்லா வந்துட்டு பேச்சு திறமை இருக்கு இந்த பர்சனுக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச நாலேஜே மற்றவங்களுக்கு வந்து அதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. அவங்களுக்கே ஃபுல் நாலேஜ் தெரியாது, பட் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களை நம்ப வைப்பாங்க. எஸ்பெஷலி உங்களோட லைஃப்லையும் சரி, உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயும் இதுதான் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறது, உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா பொறாமப்படுறது, உங்களை பற்றி டெஃபினெட்லி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது நடந்தாலும் பேசுவாங்க, ஏதாவது கஷ்டங்கள்னாலும் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் நல்லது நடந்தாலும் ஒரு கஷ்டங்கள்னாலும் உங்களை பேசுவாங்க. ஒரு கம்பேரிஷன் இருக்கும். அவங்க எது செய்யறதாக இருந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப் இதோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த பர்சனோட மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் ஹாப்பி கிடையாது. அவங்க பார்ட்னரோட அவங்க ஹாப்பியாக இல்லை. இத்தனைக்கு அவங்களா விருப்பப்பட்டு சூஸ் பண்ண பார்ட்னராக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ட்னால. அதுவே உங்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறப்போ வர ஜெலசி. இந்த பர்சனுடைய ட்ரூ ஃபேஸ் யாருக்குமே தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல பேச்சு திறமை இருக்குங்கிறனால மற்றவங்களை வந்து எப்படி நம்ப வைப்பாங்க, நல்ல சாஃப்டாக. இப்போ உங்களை தவிர்த்து மற்றவங்க கிட்ட வந்துட்டு பேசுகிறப்போ நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறப்போ வெரி இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே அவங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் அந்த பர்சன் நெகட்டிவ் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பண்ண தப்புக்கான ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் அதாவது இப்போ அந்த பர்சன் அவங்களோட ஓன் லைஃப்பில் ஒரு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணால் கூட உங்களை வந்துட்டு விட மாட்டாங்க. ஏதாவது உங்களை பற்றின ஒரு நியூஸ், உங்களை பற்றின ஒரு டாபிக் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3க்கு அது யாருங்கிறதுமே தெரியும். ஸோ அந்த பர்சன் கிட்ட இருந்து தள்ளி வாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி சம்டைம்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக கூட இருக்கலாம், அவங்கள விட்டு விலக்கி வைக்க முடியாத அளவுக்கு கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், வெரி க்ளோஸ்டாக இருக்கலாம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பற்றின விஷயங்கள் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. உங்களை பற்றின விஷயமும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயம், அந்த பார்ட்னர் பற்றின விஷயம், உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்குது, அது முக்கியமாக நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கீங்க, ஓகே எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு, ஹாப்பி அப்படின்னு நினைக்கிற டைமில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா பிகாஸ் அந்த தேர்ட் பர்சனுக்கு அது ரீச் ஆயிருக்கும். ஓகே, ஒரு சில பேருக்கு இந்த தேர்ட் பார்ட்டியோ இல்லைன்னா வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க அப்ராட்ல இருக்கலாம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பர்சனும் ஒர்க் பண்ற வாய்ப்பு இருக்கு. சி இந்த பர்சன் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் நாட் ப்ரொடெக்டிவ். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு லவ், கேரிங் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருக்கும், கேட்டால் கிடைக்கும். எதுக்குமே வந்துட்டு லைஃப்ல ஒரு 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 லவ்னா அதோட ட்ரூ வேல்யூ ரிசீவ் பண்ணதே கிடையாது. ஒரு மேனிப்புலேட்டிவான சரௌண்டிங்ஸ்லேயே வளர்ந்துருப்பாங்க. இந்த பர்சன் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு இந்த பர்சன் படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு யங் ஏஜ் இருக்குல்ல, ஸோ அந்த யங் ஏஜ்லாம் வெரி பாசிட்டிவ், வெரி க்ளோஸ். ஆனால் வளர வளர அந்த ஒரு கெரியர், அந்த ஒரு அடல்ட் ஏஜ் வர்றப்போ தான் வந்துட்டு இந்த பர்சனுக்கு நெகட்டிவிட்டி, அது சுற்றி இருக்கிற பர்சன் பண்ணுற வேலை தான். இவங்களுக்கா தானாக நெகட்டிவிட்டி வந்திருக்காது. அண்ட் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குது. இப்போ நீங்கள் யாரு கூடயாவது பேசுகிறீங்க, உங்களோட க்ளோஸ் டு ஒன்னை தாண்டி ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீங்கள் யாரு கூடயாவது க்ளோஸ் ஆகிறீங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல உட்காந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட் ரோவில் உட்காடுறீங்க, அவங்க எங்கே உட்காந்தாலும் பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட க்ளோஸ் ஆகிறீங்களோ நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட போய் அவங்க க்ளோஸ் ஆவாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட போய் அவங்க பேசுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த நேம், ஃபேம், அந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி பைல் நம்பர் 3 உங்களோட சரௌண்டிங்ஸ்க்கு மத்தியில் யூ ஆர் குவைட் பாப்புலர் தான். ஸோ நீங்கள் போனாவே பேசுறதுக்கு ஆள் யாராக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு அப்படி கிடையாது, உங்களை மாதிரி ஒரு டாக்கட்டிவ்லாம் அவங்க கிடையாது. ஸோ அந்த ஒரு பொறாமை ஆல்சோ. ஸோ நீங்கள் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்களோ, யார்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து அப்படியே அவங்க கிராப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ வந்து அதான் சொல்ல, உங்களுக்கு வந்து ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து நேச்சுரலி கிடைக்கக்கூடிய அந்த லவ் அந்த பர்சனுக்கு கிடைக்கல. ஸோ அதை வற்புறுத்தி உங்ககிட்ட இருந்து அதை பிரித்து கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கைண்ட் ஆஃப் வெரி க்ளோஸாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணுங்க. அந்த பர்சன் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இக்னோர் பண்ணிடுங்க. அந்த பர்சன் வரக்கூடிய ஃபங்க்ஷனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லை அவங்க கண் பார்வைக்கு முன்னாடியாவது ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இஸ் மஸ்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வீட்டுக்கு போகிறதோ அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர்றதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப வந்து இப்போ அவங்களோட இந்த ஒரு அந்த நெகட்டிவிட்டி, அவங்க நெகட்டிவ் கர்மா ஃபேஸ் பண்ணுறனால இந்த டைமில் அவங்களோட எஃபெக்ட், அதாவது உங்கள் மேலே வைக்கிற அந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட அந்த பவர் கம்மியாக தான் இருக்குது. அது அப்பப்போ ரைஸ் ஆகும், எப்போ ரைஸ் ஆகும்னு தெரியாது, ரைட்? ஸோ வந்து பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி பர்சனே வந்துட்டு உங்ககிட்ட க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ கிடையாது, ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இது வந்து ஃபியூ இயர்ஸ் இருக்குது, பட் இப்போ கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். நான் போய் பேசுறதா, நான் போய் இறங்கி போய் இது பண்ணுறதா, முடியாது. அந்த ஈகோ இன்னும் இருக்கு. சரியா, உங்களை தேடி அவங்களே வருவாங்க. ஓகே, ஸோ பட் இப்போ கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஸோ பார்ப்போம், தெர் இஸ் அ சான்சஸ் தான் இருக்கு, வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல பேசிக்கலாம். ஓகே, ஸோ ரைட் நவ் வந்துட்டு பைல் நம்பர் 3 உங்களோட தேர்ட் பார்ட்டியோட ரோல் பவர்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அது பவர்லெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.